ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆருடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன். எனக்கு இருக்கிறது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேறு. என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு. 52 லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான், அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்றேன், சிபிஎஸ்சியில் வேணா 3 மொழி கொள்கையை வச்சிருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வார்த்தையரை வைக்கல, அது வேற. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டில் எல்லாம் 2 மொழி கொள்கை தான் அதுலேயும்.